இவன் தான் நம்ம வெப் சீரிஸோட கதாநாயகன் மதன். இவனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். காதல் கோட்டை படத்தில் எப்படி பார்க்காமலே லவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவர் தொடாமலே லவ் பண்ணதில் இவனோட எக்ஸ் லவர் கையே படாம 12 அடி செவுத்த ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுச்சு. எம்எஸ்வி காலத்தில் லவ் பண்ண வேண்டியவன் ஏஆர் ரஹ்மான் காலத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியல. இதில் இவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற. ஒரு முக்கிய தலைப்பு செய்தி என்னன்னா, இவன் நம்ம கேமராமேன் விஸ்வா மாதிரி வெர்ஜின். செத்துருங்கடா, இருந்து என்ன பண்ண போறீங்க? இவன் ஏன் காக்கா தலையில கக்கா போட மாதிரி உட்காந்துருக்கான்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட்டை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பொதுவாக நீதிமன்றங்களில் கொடுமையான தண்டனை கொடுக்கும்போது பேனாவோட முனையை நசுக்கிடுவாங்க. அதே மாதிரி நானும் இந்த எபிசோடுக்கு வாய்ஸ் ஓவர் எழுதிட்டு என் பேனாவை உடைச்சிட்டேன். வாங்க பையனோட திருவிளையாடலை பார்ப்போம். மதுவிலே சொக்கும் அழகிலே. சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், இப்படி இயற்கை ஒன்றி நண்பர்கள் சூழ ஜலக்கிரீடையில் இருக்கு மச்சான். ரொம்ப பயமா இருக்குடா. நான் பசங்களை கூட்டிட்டு வரவா? பலமா இருக்கும். என்னடா பண்ண சொல்ற? இதுக்கெல்லாம் பயப்படுறது? ஆமாண்டா, எனக்கு பயமா தான்டா இருக்கு. ஜுரமே வர மாதிரி இருக்குடா. நெஞ்செல்லாம் படப்பட நடிக்குமே. ஆமா மச்சான். வேர்க்குமே. ஆமா மச்சான். கைலாம் உதருமே. ஆமா மச்சான். சுகரு. டேய் மதனே, இதுக்கெல்லாம் பயப்படாதடா. இதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நான் சொல்றது கேளு. அவ வருவா. சரி. அவ வந்த உடனே அவளை உட்கார சொல்லு. சரி. அப்படியே அவ கிட்ட நெருங்கி போய் நல்லா ரொமான்டிக்கா வாயோடு வாய் வச்சு நச்சுன்னு ஒரு இச்சு கொடுத்துரு. டேய், அவனும் சொல்ல மாட்டாளா? இல்ல, ஊரையே கூட்டி பஞ்சாயத்துல நிக்க வச்சு உன் ட்ரவுசர் அவுத்து ரோத்தாவளே அடிப்பா. மாப்பிள்ள, அவ உன் பொண்டாட்டிடா. அவ முழுசா உனக்கு தான். அதனால அவ ஒன்னும் சொல்ல மாட்டா. சரி சரி, வர மாதிரி இருக்கு. நான் திருப்பி கூப்பிட்றேன். பை பை. உட்காருங்க. அவ வந்த உடனே அவளை உட்கார சொல்லு. அப்படியே அவ கிட்ட நெருங்கி போய் நல்லா ரொமான்டிக்கா வாயோடு வாய் வச்சு நச்சுன்னு ஒரு இச்சு கொடுத்து. என்ன பண்ற? பெர்ஃப்யூம் நல்லா இருந்துச்சு. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். மதனே, ஏன்டா ஃபேட் அவுட் ஆகிற? அதான் பிளான் பி இருக்குல்ல. சிங்கம் என்னைக்கு முடிவெடுக்கும் போது யாரையும் கேட்டு முடிவெடுக்க, அதுவா முடிவெடுத்து அதுவா செயல்படும். உனக்கு அந்த புள்ளியை பிடிச்சிருக்குல்ல? அப்ப இருட்ட பக்க பலமா பயன்படுத்தி அவளை மானா நினைச்சு பாஞ்சிரு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே.
ஹலோ என்ன பண்ற? ஏந்திரி. என்ன பண்ணிட்டேன் இப்போ? ஒரு பொண்ணுன்னா என்ன நினச்சிட்டு இருக்க? என்னை பற்றி ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? இல்லை இல்லை. இப்போ ஒரு காரியம் பண்ண பற்றி அதுக்கு நான் ரெடியாக என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? நம்மளது அரேஞ்ச் மேரேஜ் தானே? சொல்லு, உன்னைத்தான் கேட்குறேன். வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா உடனே எனக்கு உன்னை பிடிக்கணும்னு இல்லை. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதில் என் ஹஸ்பண்டை பற்றி, அதாவது உன்னை பற்றி எனக்கு நிறைய கனவு இருக்கு. உனக்கு இது எதுவுமே வேணாம், உனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம்னா நீ என்னை தொடலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு உனக்கே தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற மதன்? எனக்கா உன்னை பிடிக்கிற வரைக்கும் நீ என்னை தொடணும்னு நினைக்காத. நான் அப்படி உனக்கு வேணும்னு நினச்சேன்னா என்னை எடுத்துக்கோ, நான் இப்போவும் ரெடி தான். ஆனால் என்கிட்ட லவ்வில் எதிர்பார்க்காத. டெய்லியும் எஞ்சி இட்லி தோசை பொங்கல்னு உனக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இதையும் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். அதானே என் தலையெழுத்து. முதல்ல மன்னிச்சிருங்க. உங்களுக்கு லவ் இல்லைன்னு சொன்னீங்க, கரெக்ட் தான். ஆனால் எனக்கு உங்கள் மேலே லவ் வந்துருச்சு. அது உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பே வந்துருச்சு. உங்களுக்கும் அதே ஃபீல் இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். மற்றபடி ஐம் ஸோ சாரி. உங்களுக்கா இன்னைக்கு தோணுதோ அப்போது அது வரைக்கும் நான் உங்களை இஷ்டப்பட மாட்டேன். எங்கே போகிறீங்க? பாத்ரூம் போகிறேன். ஓ சாரி. ஹே, நான் நினச்ச மாதிரி அவனும் என்ன லவ் பண்ணுறான்டி. உன் லவ்வ சொல்லிட்டியா அப்போ? இல்லை, நான் எதுக்கு சொல்லணும்? கொஞ்ச நாள் இப்படியே என்ன லவ் பண்ணட்டும். பாவம். ஆமாம், பாவம்தான். இதில் நான் அதை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன்னு வேற நம்புது. கடைசியா ஏன் என்னை கேட்காம தொட்டேன்னு கேட்டதுக்கு அந்த முகத்தை பார்க்கணுமே, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா. உடனே லவ் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ தானே லவ்வ சொல்ல போற? சொல்கிறேன். மதனு, மதனு, என்னங்க? அஞ்சரை பெட்டியில் வச்ச காசை காணோம், எடுத்தியா? அஞ்சரை பெட்டியா? அது எப்படி இருக்கும்? நடிக்காத. வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நான் எடுக்கல, அப்போ நீ? அப்போ என்னை சந்தேகப்படுறீங்க அப்படி தானே? சந்தேகம்லாம் படல, கன்ஃபார்மாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு நடக்கிற மாதிரி கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. கட்டின புருஷனையே நம்பலல்ல? நம்பலை. இந்த சின்ன வயசில் எனக்கு இப்படி ஒரு கொடுமை. உனக்கு வயசு 32. நீ நடிக்கிற நடிப்புக்கு விஜய் சேதுபதி கையாலே விகடனை வாட்ச் வாங்குவேன்னு எனக்கு தெரியும். என் பணம் எங்க? இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையே பணத்தை எடுத்த இடத்துல வச்சா 4 அரை 2 மிதி 5 உதவியோட போயிடும். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உங்கள் பர்ஸில் வச்சிருந்த 500 ரூபாயும் நான் தான் எடுத்தேன்னு சொல்வீங்க, கரெக்டா? டேய் மதனு, அது போக எலக்ட்ரிசிட்டிக்கு வச்சிருந்த காசையும் நான் தான் எடுத்தேன்னு சொல்வீங்க, அதானே? மதனு, ஒழுங்கா என் காசை கொடுத்துரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏடிஎம்லேருந்து 1500 எடுத்துட்டு உங்கள் மொபைலுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் டெலிட் பண்ணிட்டேன், அதானே? மதனு, நீ கொடுத்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை பார்த்து ஓட்டிட்டு இருக்கேன். இதில் நானும் வேற சம்பாதிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாதடா, ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துரு. இந்த மாதிரி ஒரு சந்தை டைனோசரோட என்னால் குடும்பம் நடத்தணும்.
நான் வரேன். டேய் மதனு, பயத்தில் உண்மையெல்லாம் வளர ஓடாத நில்லு. எப்படியோ வீட்டுக்கு தான் நான் வருவேன். வா, நான் வச்சுக்கிறேன். அப்பா, புலி வீட்டில் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போய் தூங்கிட வேண்டியதான். திருடினது மட்டும் இல்லாம வீட்டுக்கு லேட்டாவா வர? ஏய் ஓடாத, ஒழுங்கா கை கால் கழுவிட்டு சாப்பிடு, இல்லைன்னா கொன்றுவேன். யாரு? நான் மதனோட ஃப்ரெண்ட் கார்த்திக். மதன் இல்லை? இல்லையே. ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. மதன் என்கிட்ட காசு வாங்கியிருந்தான். அதான் அவனுக்கு கால் பண்ண ஃபோன் எடுக்கல. அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். எவ்வளோ வாங்கினாரு? 5000மா? ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா, இதில் 5000 பணம் இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைம்மா, நான் அவன்கிட்டே வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கோ. இல்லை பரவாயில்லண்ணா, நான் கொடுத்தா என்ன, அவர் கொடுத்தா என்ன, வச்சுக்கோங்க. பரவாயில்லையா? பரவாயில்லண்ணா, வச்சுக்கோங்க. சரி, ஓகேம்மா. அண்ணா ஒரு நிமிஷம், நான் பணம் கொடுத்த விஷயம் அவருக்கு தெரிய வேணாம். சரி, ஓகேம்மா, அவன்கிட்ட சொல்ல. ஓகேண்ணா. என்னடா உங்க அம்மா வீட்டில் பணம் திருடுற, கார்த்திக்னு யார்கிட்டயோ கடன் வாங்கி வச்சிருக்க, பொய் சொல்ற, ராத்திரியில யாரையோ பார்க்க வெளியே போற, யாரு கூடயாச்சும் அஃபேர்ல இருக்கியாடா? சொல்லடா. என்னை ஏமாத்துறல நீ, என்னை ஏமாத்துறல, என்னை ஏமாத்துறல நீ. நீ அமைதியா இருக்கும் போதே தெரியுதுடா ஏதோ பண்றேன்னு. சொல்லுடா, சொல்லு. உன்ன என்னது? டிவோர்ஸ் நோட்டீஸ். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிடலாம். நீ அதிகமாக சம்பாதிக்கலன்னு நான் வருத்தப்பட்டது கிடையாது. இருக்கிறத வச்சு 2 பேரும் சந்தோஷமாக வாழலான்னு நினச்சேன். நீ எனக்கு உண்மையாக இருப்பேன்னு நான் நம்பினேன். என்னைக்கு வீட்டில் திருடினியோ அன்னைக்கு உன் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. எனக்கு தெரியாமல் வெளியே கடன் வாங்குற, ராத்திரியில் யாரையோ பார்க்க போகிற,
உனக்கு ஒன்று தெரியுமா, என் அம்மா அப்பா சொன்னாங்கன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணல. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சி போய் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கணும், காதலிக்கணும் அப்படின்னு நினைச்சனால தான் நான் உன்னை தொட விடலை. இனிமே உன் இஷ்டப்படி வாழலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னை யாரும் கேட்க போறதில்ல. ஒரு நிமிஷம். இன்னும் 4 நாள் உங்களுக்கு பர்த்டே. உங்களுக்கோசரம் நீங்கள் எதுவும் செஞ்சு நான் பார்த்ததில்ல. அதான் உங்களுக்கு ஏதோ செய்யணும்னு தோணுச்சு. அதான் ஜுவல்ஸ் வாங்கலான்னு காசு எடுத்தேன், கடன் வாங்கினேன். அப்படியும் பத்தலன்னு தான் நைட்டு டெலிவரி பாயா வேலை செஞ்சேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரையும் பார்க்கலாம் போலங்க. நம்புங்க, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரலன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வரேங்க. என்னங்க மதன்? டேய் மாமா, பாப்பா. என்னடா? எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு பாப்பா. அப்படியா? உனக்கு எப்படி இருக்கு? சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. என்னடி இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னடா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? சரி, நான் உனக்கு கேட்குறேன், நீ சொல்லு. சொல்லு. என்ன? நான் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? பிடிக்குன்ற வார்த்தையே உன்னை பார்த்ததுக்கப்புறம் தாண்டி பிடிக்கும். ஷோப்பா சாமி, நீ சும்மாவே பேசுவ, இன்னைக்கு சொல்லவா வேணும்? சரி, என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பிளான் பண்ணியிருந்த? ஒரு அழகான டைமண்ட் ரிங் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். டைமண்ட் ரிங்கா? டைமண்ட் ரிங்கெல்லாம் எனக்கு வேணாம். அப்புறம்? இங்கே பாரு, இப்போ நம்ம சம்பாதிக்கிறதே நமக்கு போதுமானதாக இருக்குது. இதில் டைமண்ட் ரிங் எல்லாம் வாங்கினா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு கடனும் வாங்கி வாங்குற அந்த ரிங் எனக்கு வேண்டவே வேண்டாம். இங்கே பாரு, நான் ரிங் வேணான்னு தான் சொன்னேன், கிஃப்ட்டு வேணான்னு சொல்லலை. சரி, என்ன வேணும்? பேசாமல் எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரியா? ரிங் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ சொல்கிறதே கேட்க மாட்டேன். பர்ச்சேஸ் போகணும், போய் குளிச்சுட்டு கிளம்பு. உன்னை பார்த்தா துணி வாங்க வந்த மாதிரி தெரியல, கடையே வாங்க வந்த மாதிரி இருக்கு. பார்த்தது ஒரு குத்தமா? வா. சரி வா. ஹலோ. என்னேவா? ஆமாம், உன்னைத்தான். சொல்லுமா, என்னாச்சு? நாம் இங்கே எதுக்கு வந்தோம்? உனக்கு சாரி எடுக்க. அண்ணே,
இந்த பீஸை வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் போட முடியுமா? ஆ? கிழிஞ்ச சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். கர்ச்சிப் கூட வராதுமா. க்ரியேட்டிவ் அட்டாச்சுன்னு பார்க்குறேன், இல்லை பொழந்துடும். நானும் ஹீரோ வச்சுன்னு பார்க்குறேன். பேமெண்ட் வேணுமா வேணாமா? உனக்கு என்ன பாப்பா வேணும்? புடவை எடுக்க ஹெல்ப் பண்ணு. அவ்வளோதானே ம் சார்? இந்த கஸ்டமர் நான் டீல் பண்ணலாமா? ம் என்னமோ பண்ணி தொலை, வீடியோ நல்லா வந்தால் சரிதான். பாப்பா, என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? லவ் யூடா பாப்பா. பன்னி, நாய், குரங்கு, எப்படிடா என்ன கரெக்ட் பண்ண? பாருமா. இல்லை, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன கன்ஃபியூஷன்? இந்த புடவை கொஞ்சம் காஸ்ட்லி, என் ஹஸ்பண்ட் தாங்குவாரான்னு தெரில, அதான் ஒரே குழப்பமாக இருக்குது. அதெல்லாம் தாங்குவார். எடு, இதுவா? இல்லை, நான் இந்த புடவையே எடுத்துக்கிறேன். பாப்பா ப்ளீஸ் அப்படி பண்ணாத பாப்பா. ரிங் தான் நீ வாங்க விடலை, புடவையாவது நீ பிடிச்ச மாதிரி எடுத்துக்க. இதானே? நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கு. சரி, நான் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டா? மதன், நீ இங்கேயா வேலை பார்க்குற? உனக்கு ஏன்டா இந்த நிலைமை? நல்ல வேலை, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன். ஒரு வேளை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வை, என் நிலைமையை நினச்சி கூட பார்க்க முடியல. அப்பாடா, தப்பிச்சிட்டேன். மதன், நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உனக்கு வேலை பார்க்க சொல்லவா? அன்னைக்கு உன்னை பிரேக்கப் பண்ணப்போ கூட நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ அப்படி தோணல. உனக்கு தான் தெரியுமே நான் ரொம்ப ப்ராக்டிக்கல்னு. தப்பா எடுத்துக்காத. இந்து நீ இன்னும் மாறவே இல்லை தெரியுமா? முதல்லலாம் நீ ரொம்ப கஷ்டப்படுத்துவ, நீ சந்தோஷமாக இருப்பியன்னு விட்டுருவேன். பட் அப்போ கூட வலிக்கும். இப்போயும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிற, ஆனால் கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? என்னோட மொத்த சந்தோஷமாக அங்கே வராப்பார். என்னடா சரி, நல்லா இருக்கா? என்னடா உண்மையாலுமே சேல்ஸ்மேனா மாறிட்டியா? இது இந்து என்னோட காலேஜ் மேட். ஓ ஹாய். ஹலோ. சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு பார்த்தியா இந்து? நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அனு, என்னோட அனு. இவ்வளோ நாள் என் சந்தோஷத்துக்கு நீ தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என் சந்தோஷம் மட்டும் இல்லை, என் முழு லைஃப்பும் அவள் மட்டும்தான். அதை எனக்கு நீ தான் புரிய வச்ச. அந்த வகையில் ரொம்ப நன்றி. பொதுவாக உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்க எக்ஸ் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த வகையில் கேட்குறேன். ஹோப் யூ வில் பி ஹாப்பி. போடா, போய் பில் போடு. போடா. மதன் ரொம்ப க்யூட்ல. ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம், மதன் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சின்ன பிள்ளை மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணி என்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பான். ஆனால் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். புடவை கூட காஸ்ட்லி தான், நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. நீங்கள் அவன் காலேஜ் மேட் தானே? ஆமாம். நான் ஒன்று கேட்டால் சொல்லுவீங்களா? அவன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சாமே, அவளை தெரியுமா?
தெரியாது. ஓ அப்படியா? அதையே நீங்கள் கேட்குறீங்க? இல்லை, அவளை பார்த்தா ஒரு கன்னத்தில் ஓங்கி அரையணும், இன்னொரு கன்னத்தில் முத்தம் கொடுக்கணும். அதுதான். ஏன் ஓங்கி அறையணும், முத்தம் கொடுக்கணும்? அவள் என் பாப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா, அதனால அவளை அரையணும். அவள் அப்படி விட்டுட்டு போனனால தான் எனக்கு என் பாப்பா கிடைச்சான், அதனால முத்தம் கொடுக்கணும். போலாமா? ஓகே இந்து, அவசியம் நீங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். நான் நம்பர் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். பாய். பாய். மதன், அவள் எக்ஸ் லவர் தானே? எப்படி கண்டுபிடிச்ச? உன் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஏன் பாப்பா பற்றி எனக்கு தெரியாதா? நீ அவளை கடையில் திரும்பி பார்த்ததை நான் பார்த்தேன். இன்னொரு டைம் திரும்பி பார்த்துறாத. ம், பெட்டர் நம்ம வீட்டுக்கு போகிறது நல்லது. வா. என்னம்மா டயலாக் எதுவும் பேசாமல் நிற்கிற? டயலாக் வந்துட்டியா? உன் வாய்ஸுக்கு வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏதாவது கூவுங்கானு மேடம். காலையிலே விளையாடாதடா. பக்கெட் தூக்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. பார்த்தா தெரில, நான் ரொம்ப பிஸி. மிஸ்டர் பிசிபி, இதில் இருக்கிறது உங்கள் துணி தான். நாளைக்கு எந்த துணியை போட்டு ஊர்வலம் போவீங்க? கொஞ்சம் யோசிங்க. இந்த வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கூடாதா? லஞ்சுக்கு அந்த லேப்டாப்பே சாப்பிடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. போதுமா? ரொம்ப மூச்சு வாங்குது போல. உனக்கே எப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி, முறைக்காத, போய் காய் போடு போ. சண்டாடி வாயிருமே. அண்ணன்னு பேர் வச்சாங்க, அண்ணனுவா சித்திர வைக்கிறான். ஓங்குத்தமா எங்குத்தமா பொறாம பாடவே விட மாட்டாங்க. பாடிட்டாலும் மதனே போதும், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். கடைசி துணி நானே பார்த்துக்கிறேன். கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓ, அடை உள்ள அடை. இதுக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கியா நீ? வேற நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஏன் இனர்ஸை நீ துவைக்கிறது இல்லை? அந்த மாதிரி தான் இதுவும். இதுக்கு போய் அதெல்லாம் வேணாம், நீ கிளம்புனா. விடுடா, ரொம்ப ஓவரத்தம் பண்ணிட்டு இருக்கேன். விடுடா, வலிக்குது. விடு விடு. ஐயோ அம்மா. ஹலோ சார், சொல்லுங்க சார். பேசிட்டு இருக்கல சார், சொல்லுங்க சார். மதனு, சாப்பிடவா? எல்லாம் ரெடி. மதன், எனக்கு லேட் ஆகுமா? நீ போய் சாப்பிடு. ஒரு வயசு சாப்பிட்டு வந்து வேலை பார்க்கறதுல என்ன ஆயிட போகுது? மதன், ஹேய், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல லேட் ஆகுன்னு. அப்புறம் சாப்பிட்றேன், போ. எத்தனை தடவை கால் பண்ணுவேன்? அறிவில்ல? திரும்ப கூப்பிடுறேன், வை.
போச்சு. சை, தடத்தில் இருக்காது. எங்கே வச்சா? அனு, அனு, லேப்டாப் சார்ஜர் பார்த்தியா? அங்கே தான் எங்கேயாவது இருக்கும், போய் தேடுப்போ. ஏய், என்ன கோவம் வருதா? வரட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் இவ்வளோ சீன் போடுற? யார் சீன் போடுறா, நீயா நானா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கு. அதில் ஒரு நிமிஷம் கூட எனக்கு செலவு பண்ணணும்னு உனக்கு தோணலல்ல? நேற்று எனக்கு அவ்வளோ உடம்பு முடியல, உனக்கு அவ்வளோ கால் பண்ணேன். ஒரு கால் பிக் பண்ணி எனக்கு என்னன்னு கேட்டியா? நானே ஹாஸ்பிட்டல் தனியாக போய் என்னை நானே பார்த்துக்கிட்டேன். 8 மணி நேரம் ஆஃபீஸில் கிழிக்க முடியாததை வீட்டில் வந்து கிழிக்க போறியா? அது எப்படிரா, ஆம்பளைங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க? லவ் பண்ணும்போது கண்ணே மணின்னு கொஞ்சம் வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லவ் அப்படி குறைஞ்சிருது. ஆனால் நாங்கள் மட்டும் லவ் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி ஒரே மாதிரி இருக்கணும்ல? பாப்பா அப்படி இல்லை பாப்பா. கல்யாணம் ஆகி 6 மாசத்துல நான் உனக்கு திகட்டிட்டல மதனு. ஏன் பாப்பா இப்படிலாம் பேசுகிற? இனி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எப்படி தனியாக வாழணும்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கலனாலும் நீ நினைச்சதை நான் நடக்க விட்டுருக்க மாட்டேன். தோசை சுடுறியா? பர்றா. ரொம்ப பண்ணாத. என்ன உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படியே உண்மையை லவ் பண்ணுற மாதிரி நடிக்காத, அசிங்கமா இருக்கு. ச்சே. பாப்பா, பாப்பா ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. நான் வேணும்னு அப்படி பண்ணலடி. மற்ற பசங்க மாதிரிலாம் இல்லைம்மா. ஏதோ வேலை டென்ஷனில் அப்படி பண்ணிட்டேன். என்ன பாப்பா, இங்கே பாரு, நீனா எனக்கு உயிருடி. இப்படி பண்ணாத, கஷ்டமாக இருக்கு, வலிக்குது. இப்படி பண்ணாத பாப்பா, என்னை விட்டு விலைக்கு போகாத. இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன். நீ என்ன பண்ணணுமோ சொல்லு, நான் பண்ணுறேன். சொல்லு, நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ என்னை விட்டு போ. உன் மேலே எனக்கு லவ்வே இல்லை. அது எப்போ போயிடுச்சு. இனி பேசி பிரயோஜனம் இல்லை. இனி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். சரி. அனு, மதன், மதனே, மதனே.
விட்டு போ. உன் மேலே எனக்கு லவ்வே இல்லை. அது எப்போ போயிடுச்சு. இனி பேசி பிரயோஜனம் இல்லை. இனி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். கொஞ்சம் நஞ்சு பேச்சாடி பேசுன அடி கப்பா. பண்ணி குரங்கு எருமை மாடு. என்னம்மா புக்கெல்லாம் படிக்கிற புது பழக்கமாக இருக்கு? புக் இல்லடா, நம்ம வெட்டிங் ஆல்பம். இன்னுமா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் கெட்ட கனவா நினச்சி மறந்துடுமா? மதன் ம் மதன் உன்னத்தான். நான் தூங்கிட்டேன். ஓ தூங்கிட்டியா? இன்னைக்கு காய்ச்சல் நடுராத்திரியில் என் காலை சுரண்டுவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். ஐயோ சரி சொல்லுங்கள் சிங்க பெண்ணே, என்ன பிரச்சனை? நான் சிங்கிள் பெண்ணாகவே இருந்துக்கிறேன், நீ மூடிட்டு படு. சரி சொல்லுமா. எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குடா. தனியாக என்ன பண்ணுறாருன்னே தெரியல. அம்மா இருந்த வரைக்கும் பரவாயில்ல, பாவம் தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் என்னை எப்படி பார்த்துக்குவாரு தெரியுமா? பாப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆமாம், எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம்தான். சரி அடுத்த வாரமே லீவ் போடுறோம். என்ன ஊருக்கு போயிட்டு அப்பாவோட 5 நாள் என்ஜாய் பண்ணுறோம், சரியா? உண்மையாவா? உண்மையாதான். சரி சீக்கிரம் தூங்க. என்ன அப்போ நான் லீவ் போட்டுறவா? போடுமா. நீயும் லீவ் போட்டுறியா? போட்டுடலாமா, கண்டிப்பாக போகிறோம். ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி. என் தங்க பாப்பா, என் செல்ல பாப்பா. வாடா, இந்த டவல் ஹீட்டர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்துரு, சரியா? இந்த பேஸ்ட் ப்ரஷ். என்ன வித்தியாசமாக இருக்கு? மதனு, இந்த காலையிலே உனக்காக பிரியாணி. காலையிலே வா? ஆமாம், உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. அதுக்கு போதும். சரி நீ சாப்பிடு, நான் இப்போ வந்துடுறேன். இந்த ரைத்தா. கண்டிப்பா ஊருக்கு போலாம்ல. போயிடலாமா? பாப்பா சொல்லுமா. லீவ் சொல்லிடுவல்ல? போடுறோம்மா, பாய். மதனே லீவ் சொல்லிட்டல. ஆஃபீஸில் ஒர்க் ஜாஸ்திமா, செம்ம டயர்டாக இருக்கு. இல்லைம்மா மறந்துட்டேன். அந்த லீடு என்ன நினச்சிட்டு இருக்கான்? அவன் வச்சு ஆள் நினச்சிட்டு இருக்கானா? நவுரு. சாரி பாப்பா, மறந்துட்டேன். மதனே மதன், எனக்கு லீவ் கிடைச்சிருச்சு. நான் லீவ் சொல்லிட்டேன். உனக்கு லீவ் கிடைச்சிரும்ல? இல்லை பாப்பா, ட்ரை பண்ணேன், கிடைக்கிற மாதிரி தெரில. நானா ஒன்று பண்ணுறேன், உனக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறேன், நீ போய் பார்த்துட்டு வந்துடுறியா? அது எனக்கு தெரியாதா? நீ தானே கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொன்ன, இப்போ இப்படி சொல்கிற? பாப்பா உனக்கு நீ ஏமாத்துறதே வேலையா போச்சுல்ல? பாப்பா நான் நீ சொல்ல எதுவும் பேசாத.
வரேன். உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கேன். அப்பா எப்படிமா இருக்க? என்னப்பா திடீர்னு? பார்க்கணும்னு ஃபீல் பண்ணதா மாப்பிள்ளை சொன்னாரு. அதான் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு வந்தேன். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா மாப்பிள்ளை? இருக்கேன். உள்ள வாங்க. ஒன்றும் சொல்லலையா? உள்ள வாங்க மாமா. எப்பவும் இதே மாதிரி விளையாட்டாவே இருங்க. ஃப்ராடு, பொறுக்கி, என்னைய ஏமாத்திட்டல. டேய், எவ்வளோ நேரம்டா, கை காயுது. தோசை ஊற்றவனா? வெயிட் பண்ணு. இதுக்கு தான் சொன்னேன் நானே ஊத்துறேன்னு. கேட்டியா? உன் பேச்சை கேட்டா பொண்டாட்டி பேச்சை அப்படியே கேட்குறேன்னு ஊரே தப்பாக பேசும். அந்த வாய்க்கு எப்படா லீவ் விடுவ? இவ்வளோ பேசுற. நீ லீவ் விட்ட அடுத்த நிமிஷமே நான் விட்டுருவேன். என்னடா தோசை இப்படி ஊத்திருக்க? எப்படி ஊற்றுனாங்க? இதை பார்த்தா யாருக்காச்சும் சாப்பிட தோணுமா? யார் வேணாலும் சொல்லலாம் பாப்பா, ஆனால் நீ அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா நான் தோசை ஊற்றிட்டு இருந்தப்போ திடீர்னு உங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு பாப்பா. மதனு வேணாம். ஆட உண்மையாக தான் பாப்பா. நீ வேற. அப்போ போன தோசை நல்லா தானே ஊத்துனேன். அது தங்கச்சியை நினச்சி ஊற்றுனேன். அப்போ முன்னாடி ஊத்துன தோசை உன் மாமியார் நினச்சி ஊத்துனியா? சே, அண்ணா அவ்வளோ கேவலமானவனா? அது தேவக்கோட்டை சித்தி பொண்ணு பல்லவியை நினச்சி ஊற்றுனேன். அந்த தோசையை பார்த்தியா? நல்லா மெது மெதுன்னு செவச்சவன்னு ஸ்கின்னியாகவும் இல்லாமல் சப்பியாகவும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக மெது மெதுன்னு இல்லை, அதான் அப்படி இருந்துச்சு. ஏண்டா என் தங்கச்சிவே சைட் அடிக்கிறியா? சைட் அடிப்பியா? சைட் அடிப்பியா? ஓடாத ஓடாத, நில்லு நில்லு, ஓடாத டேய், ஓடாத. இர்ரி இர்ரி. விடுடா, வலிக்குது, விடுடா, விடு. காலிங் பெல் காலிங் பெல் காலிங் பெல் காலிங் பெல். சொல்லுங்க. என் பேர் கார்த்திகா. பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்திருக்கோம். திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. என்னால தனியா நகர்த்த முடியல. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க கீழே வாட்ச்மேனை கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல, அவரால தனியால நகர்த்த முடியல, அதனாலதான். இல்ல இல்ல, இவரு இப்பதான் தோசை எல்லாம் சுட்டு அவர் கையெல்லாம் சுட்டுக்கிட்டாரு. வேற யாரையாச்சும் கூப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க போகலாம். கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? செகண்ட் ஃப்ளோர். பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்திருக்கோம். ப்ராப்ளம் இல்லையா? அது பார்த்துக்கங்க, பக்கமாக தான் இருக்கும். மதன், சொல்லுமா. என்ன பண்ற? இல்லைம்மா, ப்ரொவிஷனல் ஸ்டோரும் பால் பாக்கெட்டும் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு வா, உனக்கு வேலை இருக்கு. நீ போ, நான் வரேன். நீ வான்னு சொல்றல்ல.
நீ போமா, வரேன். ச்சே. சரி நான் போயிட்டு வரேன். பை. அப்போ சக்திமான் பார்த்துட்டு இருந்தோம் போய் சின்ன. ஏ பாப்பா, நீ எப்போ ஆஃபீஸில் இருந்த? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. கால் பண்ண எடுக்கவே மாட்டியா நீ? ஓகே, ஃபோனை கீழே வச்சிட்டேன் பாப்பா, அதனால தான் எடுக்க. முதல்ல சாவியை கொடு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஷியோ. என்ன பண்ற? எங்க போன மதன்? ஃப்ரெண்டு மணியை பார்க்க போயிருந்தேன். உண்மையா நீ மணியை தான் பார்க்க போனியா? ஆமாண்டி, மணியை தான் பார்க்க போனேன். போய் சொல்லாத. நீ அந்த எதிர் வீட்டு கார்த்திகாவோட காஃபி குடிக்க போகல? நான் தான் பார்த்தனே. இங்க பாரு, நான் மணியை பார்க்க போனேன். அப்போ அந்த பொண்ணு வந்தா நாங்கள் காஃபி குடித்தோம். வேற எதுவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, புரியுதா? அப்ப நீ சொல்லணும்ல அவ்வளோ அங்க இருந்தான்னு. ஏன் சொல்லல? நீ எங்க சொல்ல விட்ட? அதான் அதுக்குள்ள நீ வேற ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டே, நான் என்ன பண்ண முடியும்? போதும் சாமி, உன்னை நான் நம்பி ஏமாந்தது போதும். என்னால விடு. அவர் இல்லையா? ஹலோ, என்ன? அவர் இல்லையா? ஓ, அவரா? அவர் சார் உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. என்னம்மா? என்னம்மா? கையை காட்டுங்க. காட்டுங்க அவர் சார், காட்டுங்க. அம்மாவே செய்வா. காட்டுங்க. இனிமேல் நீங்க எனக்கு எப்பவுமே அண்ணா மாதிரி தான். உங்களை நான் எப்ப பார்த்தனோ அப்பவே எனக்கு அண்ணா மாதிரி தோணிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ராக்கி கட்டி என் அண்ணனா உங்களை தத்தெடுத்துக்கிட்டேன். என்னக்கா சூப்பர் தானே? அண்ணா அண்ணா செம்ம போர்க்கா. எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தாலே உங்களை பத்தி தான். அம்மு இப்படியே அம்மு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் 2 வார்த்தை பேசினாலும் போதும், அதுல உங்களை பத்தி தான் பேசுவார். ஆனா நீங்க செம்ம ஜோடி. சரிக்கா, மதியம் சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. சரி, நான் வரேன்க்கா.
அனு அனு ஏ அனு எங்க போன அனு எங்க போனா இவ அனு சொல்லுங்கள் நாதா. எங்க இருக்க? மொட்டை மாடியில் உங்களது அழுக்கு ஜட்டையை துவைத்து காய வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, மொட்டை மாடியில் இருக்கியா? ஆமா, நீ எங்க இருக்க? நானா? உன் மனசுல? கடவுளே, இந்த கொடுமையை கேட்கவா என்ன படைச்ச? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க. அதனால இப்ப மட்டும் இல்ல, எப்போ நீ இப்படிதான் இருப்ப. ஓ, அப்ப நாங்க நல்ல புருஷன் இல்ல. அதை எப்படி என் வாயால நான் சொல்றது? ஓ, அப்படியா? என்ன கோவமா? அதான் நல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டியே. சும்மா சொன்னேன்டா. அப்படியா? அப்போ ஒரு ரூபா கொடு. துஷ்மன், உனக்கு எதையும் சரியா செய்ய தெரியாது. ஏன்? ஒரு சில விஷயங்களை நேர்ல தான் கேட்கணும், செய்யணும். அப்படியா? இப்ப கொடு. கடிச்சாடா வெப்ப. சரி, இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட? நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் பாப்பா, அதான் பெர்மிஷன் போட்டு வந்துட்டேன். பாருடா, இடியே விழுந்தாலும் தொடச்சு போட்டு ஆஃபீஸ் போயிருவேன். இன்னைக்கு என்ன பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன்? எனக்கு salary hike போட்டிருக்காங்க. 15k. 15. சூப்பர் மாமா. பாப்பா, இதை செலிப்ரேட் பண்ணலாம். ரூஃப் டாப்ல டேபிள் புக் பண்ணி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம். பாத்தியா, கடையே திறக்கல, கல்லாவல கட்டுன்னு கேக்குற நீ. அப்ப செலிப்ரேஷன்? கேசரி கிண்டி தரேன், வழிச்சந்த கிட்ட தூங்கு. அப்ப அது வேணான்னு சொன்னா மட்டும் விட்டுறவா போற? சி. ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு நாள் செருப்படி வாங்க போற. சொல்லுடி இந்திரா. செருப்பு பிஞ்சிரும், மரியாதையா பேசு. சொல்லுமா. என்ன பண்ற? இங்க ஆஃபீஸில். சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, நீ? சாப்பிட்டேன். சொல்றத கேளு. நான் எதுக்கு கால் பண்ணனா, நம்ம வினோத் இருக்கான்ல, மா. அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குடா. அப்படியா? சூப்பர்மா. நீ சூப்பர்னு சொல்றத கேட்க நான் கால் பண்ணல. நீ இப்ப குழந்தைய பத்தி யோசிக்க போற, அத சொல்லு. ஆரம்பிச்சிட்டியா? மா, கல்யாணம் ஆகி 6 மாதம் தான்மா ஆகுது. உனக்கு தாண்டா அது 6 மாசம், எனக்கு அது 6 மாசம். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நல்ல செய்தியா சீக்கிரம் சொல்ற. மா. டேய், நீ நைட்டா பகலும் வேலைக்கு போயிட்டு இருந்தா குழந்தையெல்லாம் கிடைக்காது. அதனால அவளை முதல்ல வேலையை விட சொல்லு. பொறுப்பா வீட்டை பார்த்துக்க சொல்லு. குழந்தையெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போய்க்கலாம். சொன்னது புரியுதா? மா, நான் அப்புறம் பேசுறேன். முதல்ல ஃபோன் அறியுமா? டேய், காய்கறி சேர்த்து சாப்பிடு. பாப்பா, சொல்ல. அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. என்னவா? அம்மா நீ வேலைக்கு போவேணான்னு சொல்கிறாங்க. ஏன்? குழந்த. ஓ, அப்போ வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தா குழந்தை வந்துடும் இல்லை? சரி, உன் அம்மா சொல்கிறது இருக்கட்டும், நீ என்ன சொல்கிற? நானும் அதான் பாப்பா ஃபீல் பண்ணுறேன். நீ நானுமே வேலைக்கு போயிட்டா அப்புறம் குழந்தை எப்படி? நீ 10th எவ்வளோ மார்க்கு? 272. நான் 478.
12th 573. நான் டிஸ்டிங்ஷன். நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். நீ பேச்சுலர்ஸோட நிப்பாட்டிட்ட. என் டேலண்ட்டை என் ஸ்கில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வீட்டிலே இருக்கணும்ல? நான் அப்படி சொல்லலை பாப்பா. வேற எப்படி சொல்ற? உனக்கு குழந்தை வேணும்னா சொல்லு, நான் செய்கிறேன். 5 வயசு புள்ள மாதிரி அம்மா சொல்கிறாங்கன்னு வந்து என்கிட்ட சொல்லாத. இதெல்லாம் எப்போ வந்துச்சு? சேலரி ஹை கிடைச்சதுக்கு அப்புறம் தானே. உனக்கு வேணும்னா நான் வேலைக்கு போகணும், வேணான்னா வேணாம் இல்ல? சி, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். மாமா நல்லா இருக்கீங்களா மாப்ள? நல்லா இருக்கேன் மாமா. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன மாமா, சந்தோஷமா இருக்கா. அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு எதுக்கு மாப்ள கால் பண்ண போறா? மாமா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு மாப்ள. இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா பாத்துக்கங்க. சின்ன பொண்ணு, கொஞ்சம் பாசமா வளர்த்து மாப்ள. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் பார்த்துக்கிறேன் மாமா, கவலைப்படாதீங்க. சரி மாப்ள. ஏய், மாமா கால் பண்ணியா? நான் என் அப்பாக்கு தான் கால் பண்ணேன். உனக்கு அறிவே கிடையாதா? வயசானவங்கள்ட்ட என்ன பேசணும்னு விவசாயம் இல்லை. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். நானும் ரொம்ப பொறுமையாக போகிறேன், பார்த்துக்க. என்ன என்ன? நானும் அதை தான் கேட்குறேன். ரொம்ப ஓவராடுற. நீ தான் மாஸ்டர்ஸ் கிழிச்சிருக்கல, நான் பேச்சுலர்ஸ் தானே படிச்சிருக்கேன். என்ன எது கல்யாணம் பண்ண? வேற எவனா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? குழந்தை வேணும் தானடி அப்படி சொன்னேன். உன்னோட டேலண்ட்டு, உன்னோட ஸ்கில்லை மதிக்காதவனா இருந்திருந்தா இன்விடேஷனில் உன் பேர் பக்கத்தில் உன் டிகிரி போடணும்னு சொன்னப்போ, இல்லை அது எனக்கு பெருமை, அது போடுங்கன்னு சொன்ன முடியும். ஒரு ஆம்பளை அவன் பொண்டாட்டிக்கு அடங்கி போகிறான்னா அவளை அவன் அம்மாவாக பார்க்குறான்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. படிப்பில் வேணா நீ பெரிய ஆளாக இருக்கலாம், லவ்லலாம் நீ படி. சொல்றா மாப்ள. செருப்பு பிஞ்சிடும் பண்ணாட பரதேசி நாயே. 2 நாள் தான் ஹைக் போட் ஆகுது, அதுக்குள்ள வேலை வேளான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க. பைத்தியமாடா நீ, திமிரு பிடிச்ச நாயே. சும்மா இருடா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத மாப்ள. வாழ்றது இல்லடா மாப்பிள்ள வாழ்க்கை. விட்டு கொடுக்காம வாழணும், அதான் வாழ்க்கை. நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன்ல. பிஹேவியரை பாஸ் பண்ணி இந்த வருஷம் உனக்கு அவார்டே கொடுக்க போறாங்க மச்சான். சரி, அடுத்து என்ன பண்ண போற? டைம் ஆகுதுல்ல, மேடம் காஃபி போட்டு கொடுக்கணும், நான் வரேன். காஃபி என்ன புதுசா இருக்கு? இனிமேலாம் அப்படிதான். இனிமேதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம். அதுதான் உனக்கும் நான் சொல்றேன். இதெல்லாம் பண்றதுனால உன்னை நான் நல்லவன் நம்பிட மாட்டேன். நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். உனக்கு நான் வேலையை விட்டேன் பாரு. இரு, இப்ப என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நான் வேலையை விட்டேன்னு சொன்னேன். நீயுமா? என்னடி சொல்ற? நீயுமா? நீ ஏன் வேலையை விட்டா? நீ சொல்ல ஃபர்ஸ்ட். பிரசா ஒன்றும் காரணம் இல்லை, நான் லவ் பண்ணுறேன். ஏண்டி காஃபி கீஃபி சரியில்லையா? என்னாச்சு? என்னாச்சுமா?
அனு அனு மதனு, கிச்சன்ல வேலையா இருக்கேன். இங்கே வா. வந்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் இங்கே வந்து என்னன்னு கேட்டுட்டு போ. இன்னைக்கு உனக்கு மண்டே உடைச்சு மாவளுக்கு வைக்க போறேன் பாரு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், வந்து இங்கே என்னன்னு கேட்டுட்டு போ. அனு அனு. ஐயோ இவன. மதனு வேணாம். தாங்கள் விரித்த வலையில் விழுந்து விட்டீர்கள். இனி பேசி பிரயோஜனம் இல்லை. வழி விடு. என்ன? விடுறா விடுறா விடுடா விடுடா. பொறுக்கி நாயே. போறேன். கடிச்சு வச்சிருவேன். நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். அடுப்பில் என்ன வச்சா? ஏதோ கருகிற வாடை வருது. ஐயோ பாரு, அதனாலதான் எனக்கு இன்னைக்கு தண்ட செலவு. சாப்பிட்றது உனக்கு தண்ட செலவா? எங்க போற? ஓ, என்ன மதன்? சார். ஹாய் சார். என்ன இந்த பக்கம்? இல்லை, ஒய்ஃபோட சாப்பிட வந்தேன் சார். ஓ, கேள்விப்பட்டையா உன் ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாளாமே? ஆமாம் சார். இதுக்கு எல்லாரும் கொடுப்பா வேணையா? நீ எடுத்த முடிவு நல்ல முடிவியா? ஒருத்தனுக்கு ஒரு வேலை வரலன்னு வச்சுக்கியேன், அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கணும். உன்ன மாதிரி உனக்கு பின்னாடி வேலை செஞ்சு வரலாம், வேறு எங்கேயோ போயிட்டானுங்க. இவனை பாரு, இவன் தான் இப்போ டீம் ரைட் பண்ண போகிறான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் உனக்கு வராது. இப்போ தான் நீ கரெக்டான லைஃப் சூஸ் பண்ணியிருக்க. ஈஸி லைஃபே வந்து அப்போவே நான் சொன்னேன், நீ கேட்கல. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாவ் எ குட் டே மேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பார்க்கலாம். போலாமா? வா. மதனு, சொல்லுடா, என்ன சாப்பிடலாம்? எனக்கு எது வேணாம், நீ சாப்பிடு. ஏன்? அவனை பாரு. சரி, நான் வெளில நிற்கிறேன், சாப்பிட்டு வந்துடுறேன். மதன், போலாம்டா. கேள்விப்பட்டையா உன் ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாளாமே? இதுக்கு எல்லாரும் கொடுப்பா வேணையா? நீ எடுத்த முடிவு நல்ல முடிவியா? ஒருத்தனுக்கு ஒரு வேலை வரலன்னு வச்சுக்கியேன், அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கணும். உன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் உனக்கு வராது. இப்போ தான் நீ கரெக்டான லைஃப் சூஸ் பண்ணியிருக்க. ஈஸி லைஃபே வந்து அப்போவே நான் சொன்னேன், நீ கேட்கல. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேய், இங்கே வாடா. என்னடா ஆச்சு? நல்ல பாப்பா, சொல்லுடா. நல்லா வேஸ்ட்டு பாப்பா. தேவையில்லாம முன்னே வர கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயுமே நான் இன்கம்ப்ளீட்டில். நல்லாவும் படிக்க மாட்டேன். அரியடிச்சு தான் டிகிரியே கிளியர் பண்ணேன். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சதே இல்லை பாப்பா. என் கூட படித்தவங்களாம் பாரு, ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கான். என்னை பற்றியா?
நான் என்ன சம்பாதிச்சேன்? ஒருபடியாக சொல்கிற மாதிரி என்கிட்ட இருந்தது வேலை ஒன்று தான். அது பாதை கூட என்கிட்ட இல்லை. நான்லாம் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன் பாப்பா. மதனு, என்னடா நீ? யாரா சொன்ன அப்படி? நீ ஜெயிக்கல தான், ஆனால் தோக்கவும் இல்லையே. எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிட்டல. மதனு, என் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்க அவ்வளோ யோசிப்பேன். அதே மாதிரி என் முடிவு என்றைக்கும் தப்பானதில்லை. உன்னை கல்யாணம் பண்ணுறப்போ எல்லாரும் வேணான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் சொன்னேன், இப்போ இவர் இருக்கிறத வச்சு முடிவு பண்ணாதீங்கன்னு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு தெரியாதானு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு? எனக்கு தெரியும். உன் ஆஃபீஸ் கொலீக் பேசினதை நானும் கேட்டேன். நீ ஏன் பாப்பாடா? உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நான் விட்டுட்டா தேடுவேன். ம், நீங்கள் என்ன வேணுமையா? ஹலோ, என்னையா? உன்னத்தாண்டா. மதனை பார்த்து என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லியே. நான் தான் கேட்டேனே. அது என்ன, ஒருத்தனுக்கு ஒரு வேலை வரலனா வேற வேலையை பார்க்கணுமா? அவனுக்கு எது வரும் வராதுன்னு நீ பார்த்தியா? உனக்கெல்லாம் வருமா? நீ பிறந்தோன்னே இது சோட ஆரம்பிச்சிட்டியா? மதனோட ப்ராஜெக்டை உன் ப்ராஜெக்ட்னு சொல்லி பேர் வாங்கினவன் தானே நீ? டேய், மதனோட டேலண்ட்டை இன்னும் யாரும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல, அவ்வளோதான். நல்ல வாய்ப்பும் நேரமும் சேர்ந்து வந்தால் யாராக இருந்தாலும் மேலே வருவாங்க. அவனும் வருவான். உன்ன மாதிரி அடுத்தவன் ப்ராஜெக்டை தான் ப்ராஜெக்டுன்னு சொல்லலை. அவனாக தான் வேலையை விட்டான் எனக்காக. அவனுக்கு தான் டேலண்ட் இல்லையே. அப்படியும் மேனேஜ்மெண்ட் அவனை வேலைக்கு வான்னு கூப்பிடுது. ஒரு நாள் பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத பாப்பா. எல்லாம் என் தலையெழுத்து. இதுக்கு போய் நீ எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு. மதனே, என்னடா இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்? இல்லடா, சும்மா. சரி, கண்ணை மூடி கையை நீட்டு. ஏன்? மூடடா. ஏய், என்னது இது? இதுவா? இதன் பெயர் தான் பணம். இதை வைத்திருப்பவன் மதிப்பிற்குரியவனாக கருதப்படுவான். சரி, இது எதுக்கு இப்போ எனக்கு கொடுக்குற? இங்கே பாரு மதனு, உன்னை கேள்வி கேட்குற இடத்துல நீ இல்லை. அப்படி கேள்வி கேட்குற இடத்துல நீ இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் இதை வச்சு ஏதாவது பண்ணு. இவ்வளோ பணம் உனக்கு எது? அதுவா, என் நகையை வச்சுட்டேன். பாப்பா, இதெல்லாம் வேணாம். முதல்ல உன் நகையை கொண்டு வந்து வீட்டில் வை. நான் சொல்கிறத நீ கேளு. எவெல்லாம் உன்னை பற்றி எழுனமா சிரிச்சானோ அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு விஷயத்த ஆழமாக நம்புகிறேன். அதே விஷயத்த இந்த உலகமும் நம்பணும்னு ஆசைப்படுறேன். இது பணம் இல்லடா, என்னோட நம்பிக்கை. இதெல்லாம் போனால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். திரும்பவும் நீ முயற்சி பண்ணணும். மதனு, நீ எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் உன் கூட நான் இருப்பேன். கடைசியாக என் காதில் விழுக வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீ ஜெயிச்சிட்டேங்கிறது. சேவியா? வளமாக செஞ்சிடலாம். யாரு? நான் தான். நான் தானா? உன் கணவன், காதலன், செல்லம், புஜ்ஜி நான் தாண்டி. அதெல்லாம் நேத்து. அப்ப இன்னைக்கு என்னாச்சு? காலையில வீட்டை திறந்து போட்டு சொல்லாம கொல்லாம வெளியே போனவெல்லாம் இப்ப இப்படி பேசக்கூடாது. நினைச்ச போய் வரக்கு இது என்ன சத்திரமா சாவடியா? ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து வர வார்த்தையா இது? இதை விட அசிங்கமா வரும்.
காலையில் எந்திரிச்சு பார்க்குற பக்கத்தில் ஆளை காணோம். நான் அப்படியே பயந்துட்டேன். வெளியே போய் உன் செப்பலை காணோன்னே தான் நினச்சி நீ எங்கேயோ வெளியே போயிருக்கேன்னு. பாப்பா பிஸ்னஸ் டீல் விஷயமா வெளில போயிருந்தேன் பாப்பா. அந்த ஆள் வேறு ஜாகிங் போகும்போது தான் மீட் பண்ணணும்னு சொன்னான். நீ வேற நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் சொல்லாமல் கிளம்பிட்டேன். புரிஞ்சுக்க பாப்பா, அன்புன்றது தான் அனாதை. செருப்பு பிஞ்சிரும். அன்புன்னு ஒன்று வைக்க அங்கே யாராவது ஒருத்தர் வேணும். அங்கேயே அன்பு அனாதை இல்லைன்னு ஆயிடுது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. வர வர ரொம்ப அறிவா பேசுற பாப்பா. என்னதான் சொல்ல வர கடைசியா நீ? அன்பே இல்லாதவன்றேன். கட்டின பொண்டாட்டி மேல அக்கறையே இல்லாதவன்றேன். பொறுப்பு பொறுப்பு சொல்லுமா பாப்பா, நீ திட்டிட்டு இருந்த. பொண்டாட்டி மேல உனக்கு பொண்டாட்டி நீ பொண்டாட்டிய லவ் பண்ற. பொண்டாட்டி மேல உனக்கு அக்கறை இல்ல. வேலைக்காவது வா. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் சரி நினைச்சிருக்கியா? நீ பண்றது மட்டும் சரியா? ஆமா. உன்னால என்னடி பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னாலயும் பண்ண முடியும். என்னது? என்ன வேணா பண்ணுவியா? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவ. நான் இத கேட்க கூடாது. அப்படிதானே? மதனு மதனு பக்கத்து வீட்ல ஏதோ சவுண்ட் கேக்குதுடா. ச்சே, புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படிதான் சவுண்ட் கேட்கும். டேய், சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய், நானும் பாத்துட்டு இருக்க. ரொம்ப திமிரா போயிட்டு இருக்க. மதனு போய் என்னன்னு பாருடா. ராத்திரி நேரம் வேற. நான் போய் பாக்குறதா? நான் விளையாடுறியா? அதெல்லாம் அவங்க பிரைவசி. அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம். உனக்கு ரொம்ப திமிரா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு இருக்கிறத விட எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீ மட்டும் தான் உடைப்பியா? நானும் உடைப்பேன்டா. ஒவ்வொரு நாளும் இதே பிரச்சனை. என் பேர் கவிதா. நான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன். தெரியும். உள்ள வரலாமா? வாங்க. பாப்பா என்ன? கேளு. காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லை, வேண்டாம். கேளு. வீட்டில் ஒரே பிரச்சனை. அவருக்கும் எனக்கும் சரியான சண்டை. அவர் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். வீட்டில் தனியாக இருந்தால் தப்பாக ஏதோ தோணுதேன்னு இங்கே வந்தேன். உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மனசு மாறுமேன்னு தான் இங்கே வந்தேன். உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இல்லைல்ல? இல்லை. என்னாச்சு? கல்யாணம் ஆனதுலேருந்தே சண்டை தான். அவர் எதுக்கேத்தாலும் சந்தேகப்படுவார். நான் யார்கிட்டயும் பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் சந்தேகம். அவர் 90s கிட், நான் 2K கிட். இதனாலேயே எங்கள் 2 பேருக்குள்ளே ஒத்து போகிறது கிடையாது. ஓகே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி மதனு, உள்ள போ. ஏன்? உள்ள போடா. என்னத்தான் அவனை மிரட்டுறது? சரி, உங்கள் 2 பேருக்குள்ள அது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 15 days ஆகுது. உங்கள் வீடு 2 BHK தானே? ஆமாம். ஏன்? ஒரே வீட்டில் தனித்தனி பெட்டில் தூங்குறீங்களா? ஆமாம். தப்பாக நினைக்காதீங்க.
நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? ம் சொல்லுங்க. பொதுவாக ஆண்கள் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் விலகி இருந்தாலே இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும். இதனால் அதிகமாக கோவம் வரும், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. இதுக்கு பேர் செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே உங்கள் ஹஸ்பண்ட் சந்தேகப்படுறாருன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் ஒரு வகையான காதல் தானே. என்னுடையவள்னு மட்டும்தானே நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். செம க்யூட்டில் அவங்க ஹஸ்பண்டு, சத்தியமாக ரேர் பீஸ். 10ல் 2 பேருக்கு தான் இப்படி அமையும். யூஆர் ஸோ லக்கி. அதுக்கும் மேலே உங்களை சந்தேகப்பட்டா அன்பா அவர் சட்டையை பிடிச்சி காது திருகி நான் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லுங்க. 90s கிட் 2K கிட்னு இதில் ஒன்றுமே இல்லை. 80s கிட் 90s கிட்க்கு கொடுத்ததை 90s கிட் 2K கிட்க்கு கொடுக்கல, அவ்வளோதான். இங்கே அதுதான் பிரச்சனையே. புதுசாக கல்யாணம் ஆனவங்க சின்ன வீடா எடுத்துக்கணும், அப்போ தான் லவ்வும் இன்டிமேசியும் அதிகமாகும். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. இருங்க உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேச சொல்கிறேன், ஓகேயா? டேய் மதனே, என்ன? அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி வர சொல்லு. எந்த ஹஸ்பண்டு? யாருக்கு கால் பண்ணணும்? இத்தனை நேரம் உள்ள ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தானே இருந்த, நடிக்காத. ஒழுங்கா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணு. டாஸ்கா? ஓகே. அக்கா பயமா இருக்குக்கா. ஒன்றும் பயப்படாத, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி செய், எல்லாம் சரியாயிடும். சரியா? இவங்க போடுற சண்டைக்கு நம்ம வீட்டு செவரை உடச்சிட்டு வந்து விடுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. மதனு, என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாத. வாழ்த்துக்கள்மா. ஒரு வழியா? அக்கா டேய், சார் ஃபோன்ல பேசுறத நீ கேட்டிருக்கணும். அக்கா அவர் வராருக்கா. ஆமா, சார் யாரு? அது பேசு. சார் ஏன் சார்? எஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்றீங்க? இனிமே இப்படி பண்ணாதீங்க ப்ரோ. கவி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து பேசு, சரியா? போலாமா? ஏய், என்ன ஆள் வச்சு மிரட்டுறியா? கதிரு, ஏன் கதிரு இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உன்ட்ட என்ன உனக்கு பிடிக்கலையா? சுத்தமா பிடிக்கல. என் மேல உனக்கு லவ்வே இல்லையா? இல்லையே. நான் இல்லாம உன்னால வாழ முடியுமா? முடியுமே. போற போக்க பார்த்தா இங்கே டைவர்ஸ் பண்ணிடுவான் போல. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி விட்டுருவேனா? பாரு. இந்த பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமே மூஞ்சிலே முழிக்காத நீ. தள்ளி போ நீ. அது இல்ல வேணா, சொன்னா கேளு. தள்ளி நீ. சொன்னா கேளு. என்னை விட்டு போயிடு நீ. என்ன ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் கதிரு. ஐ லவ் யூ கதிர். ஐ லவ் யூடா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது கதிர். போக மாட்டேன். நீ தான் எனக்கு உயிர்றா. நீ தான் எனக்கு வேணும். முடிஞ்சு. பாப்பா, இதுக்கப்புறமும் அவங்க சண்டை போட மாட்டாங்கன்னு நினைக்கிற? தெரியல. சரி, நான் ஒன்று கேட்கவா? என்னம்மா? நீ எப்போயாச்சும் என்ன சந்தேகப்பட்டிருக்கியா? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? சரி சரி, நானே சொல்கிறேன். நீ எப்பவும் சொல்லுவியே அன்பு ஒன்று தான் அனாதைன்னு. அப்படி யாரும் அனாதை ஆகக்கூடாதுன்னு தான் நான் உங்களை சேர்த்து வச்சேன். அன்பு அனாதை என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த அன்பால் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நம்புகிறேன். அவங்களும் மாறுவாங்க. இப்போ நீ சொல்லு. உன்ன மாதிரி எனக்கு வாழ வாழ குழக்கலாம் பேச தெரியாது. நான் எங்கள் அம்மாவை சந்தேகப்பட மாட்டேன். ஐயோ, நானா? நீயே தான். மதனே, எதா இருந்தாலும் பார்த்து பண்ணு. காத்து எப்பவுமே உன் பக்கமே வீசாது. வீசலனா போதுடி, நான் விசிறி மட்டையை வச்சு விசிறிக்கிறேன். எங்கே அந்த மார்க்கர்? கடவுள்னு ஒருத்தர்
ஒருத்தர் இருக்காருடா, அவரெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆமாம், அவருக்கு வேறு வேலை இல்லை. எப்போ பாரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டே இருப்பார். படி. பேசிட்டல்ல? ஆமாம் பேசிட்டேன். இப்போ சுத்திரம் பாடுறா, சுத்து. ஐயோ எங்க ஓடுற? ப்ளீஸ் டி, பாப்பா பாப்பா பாவண்டி. நானும் அதே தான்டா சொன்னேன். பாவம் புண்ணியம் பார்க்கறவன் இல்லைன்னு சொன்னவன் தானே நீ. இங்க பாரு, நீ பாவம் புண்ணியம் மட்டும் தான்டா பார்க்க மாட்ட, ஆனா நான் ஈவேருக்கோ சேர்த்து பார்க்க மாட்டேன்டா. என்ன பண்ண போற? மதனே, என்னடா நடக்குது? ஏண்டா வீட்டை திறந்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மா சும்மாமா. ஏண்டா வேலைக்கு போய் ஒழுங்கா குடும்பத்தை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா புருஷனும் பொண்டாட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க. சம்பாத்தியம் தாண்டா புருஷ லட்சணம். அவ வேலையை விட சொன்னா விட்டுருவியா? அவ்வளோ திமிரா அவளுக்கு? மா அவ ரொம்ப நல்லவம்மா. எனக்கோசரம் என்ன வேணாலும் செய்வாமா. பிஸ்னஸ்க்காக அவளோட நகையெல்லாம் வச்சு எனக்கு காசு ரெடி பண்ணா தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் புருஷனுக்கு நீ என்ன பண்ணியோ இப்போ அவள் அதை எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அப்பாவை எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி என்னை அவள் பார்த்துட்டு இருக்கா. ஏண்டா அவளும் நானும் ஒன்னாடா? மா எனக்கு 2 பேரையும் பிரிச்சு பார்க்க தெரியலம்மா. நல்லா பேச கத்துக்கிட்டடா. சரி விடு, எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். வாமா புரட்சி வீராங்கனை, இப்பதான் படுக்கையில இருந்து எந்திரிச்சிட்டு வர நேரமா? மணி என்ன ஆகுது பாரு. சரி போ போ, அடுப்புல டீ வச்சிருக்கேன், சூடு பண்ணி குடி. அப்படியே நல்லி எலும்பு வாங்கி வச்சிருக்கேன், அதை குக்கர்ல அவிய போடு. நாங்க சாட்டர்டே சாப்பிட மாட்டோம், விரதம். அந்த நாங்கள்ல யார் யார் இருக்கீங்க? நானும் அவரும். டேய் நீ சனிக்கிழமை சாப்பிட மாட்ட? சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சார். மெஜாரிட்டி நாங்க தான். போ போய் அவிய போடு, போ போடி. அனோ என்னாச்சு? என்ன அடுப்படியை வச்சிருக்க? இப்படியா வச்சிருப்பாங்க? ஒரு பொண்ணோட சாமர்த்தியம் அவ அடுப்படியை வச்சிருக்க லட்சணத்துல தெரியும். எண்ணெய சிந்தாம யூஸ் பண்ணாலே அடுப்படி அழகா இருக்கும், தெரியும்ல? எண்ணெய் பாத்திரத்தை யூஸ் பண்ண உடனே துணி வச்சு தொடச்சிடணும். எண்ணெய் தாளிக்கும் போது அடுப்படியை குறைச்சி வைக்கணும், இல்லைன்னா தெளிச்சு அடுப்பெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிரும். புரிஞ்சுதா? முதல்ல அடுப்படியில குப்பை தொட்டி வச்சு பழகு, தெரியுதா? தள்ளு. அனு, என்ன பிள்ளைங்களோ. அனு இங்க வா. அந்த ஃபேனை பாரு எப்படி இருக்கு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஃபேனை துடைக்கணும், அப்பதான் காத்து ஜிலு ஜிலுன்னு வரும். பெட்டை தட்டி போடு. பெட்டு கவரை டெய்லி துவைச்சா கூட தப்பு இல்லை. பகல்ல லைட் யூஸ் பண்ணாம ஜன்னலை திறந்து வச்சு பழகு. அந்திக்கு முன்னாடி ஜன்னலை சாத்தி வை, இல்லைன்னா கொசு வந்துடும். சாயந்தரம் சாம்பிராணி புகை போடு, அப்பதான் வீடு கமகமன்னு வாசனையா இருக்கும். வீடும் கோயிலும் ஒண்ணு. வீட்டை கோயில் மாதிரி வச்சுக்கிட்டா எப்பவும் லட்சுமி நம்ம கூடவே இருப்பா, புரிஞ்சுதா? போ போய் வேலையை பாரு. என்னடி மதனு, என்னால முடியலடா. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்னாச்சு?
மதனு, உங்க அம்மா என்ன அதை செய் இதை செய்யாத, இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கக்கூடாது கோடு போட்டு வாழ நான் என்ன மிலிட்ரி கேம்ப்லயா இருக்கேன்? வர வர மதனு, என் புலம்பல் உனக்கு சிரிப்பா போச்சுல்ல? இங்க பாரு, மாமியார் மருமகளை திட்டுறது புதுசு கிடையாது. இப்போ நீ புலம்புற பார்த்தியா, அதுதான் எனக்கு புதுசாக இருக்கு. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. அவங்கள மாமியாரை பார்க்காம உங்கள் அம்மாவா பாரு, உன் கண்ணோட்டமே மாறும். புரியுதா? அதை விட்டு காலங்கால அது சரியில்லை, அது சரியில்லை. அனு, எத்தனை வாட்டி சொல்றேன் வீட்டை சுத்தமா வச்சுக்க, வீட்டை சுத்தமா வச்சுக்கன்னு. சொல்றதே கேட்கறது கிடையாது. ஏன் வீட்டை எனக்கு சுத்தமா வச்சுக்க தெரியும். உங்க வேலையை நீங்க பாருங்க. நான் என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய், யார்ட்ட என்ன பேசிட்டு? ஏய், என்னடா பொம்பளை புள்ள மேல கை வாங்கிட்டு? இல்லம்மா, அவ என்னதானே திட்டினா? என்ன மதனு, அடிக்க போறியா? பொன்னாடி நீ அவங்கள பத்தி என்னடி தெரியும் உனக்கு? சொல்லுமா, கூப்பிட்டியா? ஆமாண்டா. இந்தா, இதை எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டி நகையை மூட்டு கொடு. என்னம்மா இது? டேய், அவ ஏன் மருமகடா? நாளை பின்ன வெளியில விசேஷத்துக்கு போகும்போது வெறுங்கழுத்தோட போனா எனக்கு தான்டா அவமானம். என் மருமக கெத்தா இருக்கணும், என்ன மாதிரி. புரிஞ்சுதா? பெரியவங்க சொல்றத கேளு, எதிர்த்து பேசாம போ. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை வளர்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு வாழ அனுப்புறாங்கன்னு. இங்க ஆம்பளைங்களே அப்படி தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் யார் கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தோட வாழ்றீங்க? வயசான காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து உப்பு மிளகா பொடி எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க பாரு. அவங்கள எப்படி அவங்களுக்குலாம் இப்படி பேசணும்னு தோணுது? நல்ல மனைவியோ நல்ல கணவனோ அமையிறது மட்டும் வரோம் இல்லடி, நல்ல மாமியார் அமையிறதும் வரம் தான். அது உனக்கு அமைஞ்சிருக்கு. இது புரியாம சீப்படி. மா, சாரிம்மா. சி, என்னடா புதுசா? என்ன இருந்தாலும் அவளும் என் பொண்ணு மாதிரி தான்டா. நீ ஏதாவது பேசினா கோச்சு பண்ணா? அவளுக்கு என்ன கோவமோ தெரியல, அப்படி பேசிட்டு. மதனு, பஸ் புக் பண்ண, நான் ஊருக்கு போறேன். என்னம்மா? இல்லப்பா, ஊர்ல வேலையெல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி இருக்குப்பா. தாய்க்கு பின்னு தாரோன்னு சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கணும்டா, அது கூட ஏமா எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஏன் கொடி காய போடாதீங்கன்னு? எடுமா துணிய முதல்ல. அறிவிலியா உனக்கு? ஒரு கயிறு வாங்க முடியாது உங்களால? எவடியவ மரியாதை கெட்டுரும் வார்த்தை தவறுச்சுன்னா. வாயில்லா பூச்சிங்கிறதுனால சண்டைக்கு ஏறிடுவீங்களா? அவ யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற? ஏன் மருமக தலையில அடிச்சு தரையில இறக்கிடுவேன். தகர டப்பா மாதிரி இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற என் மருமகிட்ட? துணி எடு. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட பேசிட்டு இருக்க. நீ வா. டேய் மதனே. சொல்லுமா. என்னடா நேத்து பேசின பேச்சுக்கு அப்பா டக்கர்னு நினைச்சா போற வரவங்க எல்லாம் கேளு வாங்கிட்டு வரா? என்னடா இவ நடிக்கிறாளடா? நீ உண்மையிலே அழுவுறடா? ஐயம்மா, ஐயோ அம்மா. டே
சாரி அத்தை. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்கலப்பா, விடுப்பா. மன்னிச்சிருங்க. ஐயோ ஒன்றும் இல்லைம்மா. டேய் நானு சமாதானப்படுத்துறா.